வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசணும் முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா நம்முடைய கேஷ் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டில வந்து ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கீங்க எல்லாரும். ஒரு ரியாக்ஷன் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஈவன் என்னுடைய பெய்டு குரூப்ல பாத்தீங்கன்னா, சில்வர் கம்யூனிட்டில பாத்தீங்கன்னா, அங்கேயே வந்து ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு. இன்னொரு ஆக்ஷன் ஓரியன்டட் சொல்லிட்டு ஒரு 5 குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அங்கேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா நான் ஃபீல் பண்றேன். என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில விஷயங்கள் முன்னாடி தெரியுது. எப்பயுமே பாத்தீங்கன்னா, இந்த ஃபைனான்ஸ்ன்றது வந்து இம்மீடியட்டா அதோட ரிசல்ட் தெரியாது. எப்பயுமே நம்ம வந்து டவுன் ஆகும்போது தான் அந்த ரிசல்ட் நமக்கு தெரியும். ஒரு லீக்கேஜ் மூலமா தெரியும். இல்லைன்னா ஒரு பிளாக்கேஜ் மூலமா தான் வந்து ஒரு ஃபைனான்ஸ்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நமக்கு வெளியே தெரியும். சரிதானே? அது ஒரு அது ஒரு அது அதுவா தான் இருக்குமா அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன் வந்து மக்களுக்கு வந்து இந்த ஃபைனான்ஸ் சொல்லும்போது, கேஷ் ஃப்ளோன்னு சொல்லும்போது, செலவுகள பாருங்கன்னு சொல்லும்போது ஏன் போர் அடிக்குது? ஏன்னா என்ன கிடைக்கும்? சரிதானே? இதெல்லாம் பார்த்து எனக்கு என்ன கிடைக்கும்? நார்மலி கேட்கிற விஷயங்கள் என்னன்னா, நான் எல்லாம் பார்க்கிறேன். எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன கிடைக்குது? அப்படிதான் ஒரு இது. டெய்லி கேட்கிற விஷயம் என்னன்னா, என்ன கிடைக்கும் அப்படின்றதுதான். நீங்களே சொல்லுங்க என்ன கிடைக்கும்? டெய்லி ஃபைனான்ஸ் பார்க்கிறது, டெய்லி வந்து பேங்க் பேலன்ஸ் பார்க்கிறது, டெய்லி யாரு பணம் குடுக்கணும், யாருக்கு கிட்ட பணம் வாங்கணும், இதெல்லாம் பார்க்க நமக்கு என்ன கிடைக்கும்? நிஜத்துல பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் திங்ஸ் என்ன கிடைக்குன்னு பார்க்கும்போது, வி ஆர் பிகம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பேலன்ஸ் பார்க்குறோம். பேலன்ஸ் கம்மியா இருக்கலாம். இல்லன்னா பணம் வராம வந்து பெண்டிங்கா இருக்கலாம். இல்ல நம்ம குடுக்க வேண்டிய பணம் அடுத்து குடுக்க முடியாத நிலைக்கு போக வேண்டியிருக்கும். இல்லன்னா நம்ம வந்து பிரைஸையும் வைக்கும்போது காம்படிட்டிவ் பிரைஸஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். நெகோசியேஷன் பண்ண முடியாம நான் தள்ளப்பட்டிருப்போம். எப்பயுமே இந்த ஃபண்டிங் வந்து உள்ள போற மாதிரியே இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களாவே திருப்பி, திருப்பி, திருப்பி நம்ம பார்க்கும்போது, இது ஏன் பார்க்கணும்ன்றது மாரி உங்களுக்கு ஒரு இது வர ஆரம்பிக்கும். ஆனா, இத பார்க்கலன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கும் தெரியும். பார்க்கணும். பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகுது. பார்க்கலன்னா ரொம்ப ரொம்ப என்ன ஆகும்னு தெரியும். பிகாஸ் வி ஹேவ் டு ஃபேஸ் எ லாட் ஆஃப் கான்சிக்வென்சஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப நான் ஒண்ணு சொல்றேன். தனியா ஃபைனான்ஸ பார்க்காதீங்க. போர்டிக்கு தான் செய்யும். ஏன்னா, இப்ப நீங்க மார்க்கெட்டிங் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு லீட் வரும். மார்க்கெட் செலவு பண்ணணும்னா ஒரு லீட் வரும். இல்லையா? அப்ப நீங்க நர்ச்சரிங் பண்ணா அந்த லீட வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் சேல்ஸ் நடக்கும். சேல்ஸ்னா மீனிங் என்ன? கண் எதிர நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்க நீங்க பார்ப்பீங்க. பர்ச்சேஸ்ல என்ன அர்த்தம்? ஸ்டாக் வந்து குமிஞ்சிருக்கும். ஹெச்ஆர்னா என்ன அர்த்தம்? ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கான். மக்கள் வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஒரு ப்ரொடக்டிவிட்டி குடுக்குறாங்க. ஒரு செமையா போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு விசிபிலிட்டி தெரியுது. ஒவ்வொரு ஃபங்ஷனுக்கும் ஒரு அவுட்புட் நீங்க பார்க்க முடியுது. ஃபைனான்ஸ்ல என்ன? என்ன நடக்கும் இம்மீடியட்டா? நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். டெய்லி கவனிக்கிறேன். டெய்லி ஃபாலோ பண்றேன். என்ன கிடைக்கும்? லீக்கேஜ தடுக்கலாம். இந்த மாரி சில விஷயங்கள் தான் நமக்கு தோணும் இல்லைங்களா? அதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பண்ணணும். பட் வந்து போர் அடிக்கும். ஆனா ரிசல்ட் வந்து இம்மீடியட்டா நமக்கு கிடைக்காது. தட்ஸ் நீங்க மனசுல வச்சுக்கணும். இல்லையே ரிசல்ட் கிடைக்குமே அப்படின்னா, ஐம் டெல்லிங் அகைன் தி வே சொல்றேன் நானு. இப்போ சேல்ஸ்க்கு ஒரு கால் எடுக்கிறீங்கன்னா, இம்மீடியட்டா வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சுரும். மார்க்கெட்டிங் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா, இம்மீடியட்டா ஒரு லைக்ஸ் கிடைக்கும். ஏதோ நடக்கும். இம்மீடியட்டா நடக்கும். பட் அதே இது ஃபைனான்ஸ் வந்து இம்மீடியட் நடக்குமா? அப்படின்னா, இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம்ஸ் ஆகும். இத முதல்ல நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, ஒய் ஆ ஒரு சாரி கொஞ்சம் ஒய் எதுக்காக வந்து எனக்கு இந்த மாரி ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்க ஒரு வின் எழுதுங்க அப்படின்னு. ஏதாச்சும் நடந்த ஒரு வின் எழுதுங்க அப்படின்னு. ஆனா யாருமே எழுதல. ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கு அந்த பணம். எனக்கு வந்துருச்சு. அது ஒரு வின். அத ஏன் நீங்க கொண்டாடுறது இல்ல? ஏன்னா, இப்பதான் முதல்ல பணத்த பார்க்க ஆரம்பிச்சிருக்கோமா? பிசினஸ்ல கவனிக்கிறோமான்றது ஒரு கொஸ்டின்ஸ் எனக்கு. இதே இது நீங்க பெர்சனல் ஃபைனான்ஸ் எடுத்துக்கங்க. எல்லாம் சொல்லி, சொல்லி, சொல்லி குடுத்து, இப்ப நம்ம அந்த ட்ராக்ல வந்துட்டோம். முதல்ல இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டோம். செத்தா பணம் அப்படி சொன்னா நம்ம எடுத்திருப்போமா? எடுக்கிறது இல்ல. இப்ப அது பழகிருச்சு. ஆமாங்க. செத்தா தான் பணம் வரும். அதானே இன்சூரன்ஸ். மத்த என்டோமென்ட் பாலிசி மத்தெல்லாம் வேண்டாம். டெர்ம் பாலிசி போடலாம்னு சொல்லிட்டு இப்ப நெறைய பேர் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்? நெறைய பேர் சொல்லி, 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 சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட் பண்ணி, பண்ணி நம்ம போயிருக்கோம். கரெக்ட் மெடிக்ளைம் நெறைய பேர் எடுக்கிறது இல்ல. என்னைக்காச்சும் ஒரு இது பார்க்கும்போது, மத்தவங்களுடைய கஷ்டத்த பார்க்கும்போது, அத நீங்க நேர்ல பார்க்கும்போது, எஸ் மெடிக்ளைம் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் சொல்லி இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்சூரன்ஸ். இல்லீங்களா? கோல்டு காயின் வாங்குங்க. சின்ன சின்னதா வந்து ஒரு சேமிப்பு ஏற்படுத்துங்க. அப்படின்னு சொல்லும்போது, அது யார் சொல்லிக் குடுத்தாங்க? நம்ம கல்ச்சர்ல அது இருந்துச்சு. கோல்டு காயின் வாங்கணும். சின்னத வந்து ஒரு எஸ்ஐபி போடணும். எல்லாமே வந்து இப்ப இது ஒரு அவேர்னஸ். அவேர்னஸ் வந்து பெர்சனல் ஃபைனான்ஸ நெறைய பேர் சொல்லி, சொல்லி நம்ம கேட்க ஆரம்பிச்சு, இத வந்து அந்த பெனிஃபிட் மே கம் லேட்டர் ஆன் ஒன்லி. இம்மீடியட்லி டோன்ட் கம். இது எல்லாமே பண்ணிட்டு ஒரு பெர்சனல் ஃபைனான்ஸோட ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்திருக்கோம். பிகாஸ் ஆஃப் தி அவேர்னஸ்.
இந்த அவேர்னஸ் கேஷ் ஃப்ளோவை பார்க்கணும், நம்ம கவனிக்கணும். அந்த அவேர்னஸ் இப்ப இல்லைங்க. யாரும் சொல்றது இல்ல. நோபடி டாக்கிங் அபவுட் பெயின் பாயிண்ட். ஒரு ஃபெயிலியர் பாயிண்ட் வந்து என்ன ஆகும்னு சொல்றது இல்ல. எவ்ரிபடி தே வாண்ட் பூஸ்ட். ஒரு மோட்டிவேஷன் வேணும். ஒரு சேல்ஸ் நல்லா நடக்கணும். பண்றோம் இல்லைங்களா? ஒரு சேல்ஸ் ஆர்டர் வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? we're enjoying, ஜாய்ஃபுல்லா செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? ரொம்ப நாள் சார் டீல் முடிச்சிட்டேன் சார், ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறீங்க இல்லையா? இதே தப்பு இல்ல, சந்தோஷம் இருக்கணும். இதே இது ஒரு பணம் வந்த பிறகு அதை செலிப்ரேட் பண்றீங்களா? சார் முன்னாடி செலிப்ரேட் பண்ணிட்டோம். பிகாஸ் ஆர்டர் வர்றதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிடுறோம். சோ பணம் வரலன்னா, பணம் நின்று போச்சுன்னா, இல்ல நம்ம ப்ரொடக்டிவிட்டி ஸ்டாப் ஆயிடுச்சு, நம்மளால கரெக்டா வந்து அந்த எஃபிஷியன்சி கொடுக்க முடியும், நம்ம டீம் வந்து சரியா வேலை பார்க்கல, அப்புறம் லாஸ் ஆயிடுச்சுன்னா, இல்ல சப்போஸ் பணமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் வி செலிப்ரேட்டிங் தட், அந்த இன்சிடென்ட் நம்ம செலிப்ரேட் பண்றோமா? இல்ல இல்லையா? அதுக்குதான் சொன்னேன், ஒவ்வொரு வீடும் நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதை பழகும். ஃபைனான்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். சார் ஐம் டெல்லிங் ஒன் திங் டு யூ ரைட் நவ். நேத்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் நினைக்கிறேன். அது வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து டாக்டர் சந்தியா வந்து ஒரு சில்வர் காயின் வாங்கியிருந்தாங்க, 30 கிராம்ஸ் வாங்கியிருந்தாங்க. அவருடைய மென்டார் வந்து சொல்லியிருந்தாங்க, உடுமலைப்பேட்டையில இருக்காரு, இந்த மாதிரி காயின் வாங்குங்க, அது சில்வர் வாங்க காசு கம்மியா இருக்கு, growth இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. she has a goal. she's a business woman, she has a goal. ஏதோ ஒன்று வாங்கணும், ஒரு சேவிங்ஸ் வேணும், ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிசினஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை இதை மூவ் பண்ணிருக்காங்க. அமேசிங்கா இருந்துச்சு. பிகாஸ் ஐ யூஸ் டெல் கோல்டு கிராம் தான் வாங்க சொல்வேன். ஸோ ஐ பாட் 100 கிராம் ஒரு பார் வாங்கி அதே நான் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ ஸ்மால் வின். இது என்ன சார் நசா இருக்கு, ரெகுலரா வாங்குறது தானேங்களா, இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணணுமா? எஸ், யூ ஹேவ் டு செலிப்ரேட். தென் ஒன்லி வி நோஸ் தட் அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அப்ப எப்படி நீங்க ஒரு சேல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றீங்க இல்ல, ஒரு ஆர்டர் முடிஞ்சு நீங்க செலிப்ரேட் பண்றீங்க இல்ல, ஒருத்தங்க இன்ஸ்டன்ட் கொடுக்கணும்னா நீங்க செலிப்ரேட் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, ஒரு டீமை மோட்டிவேட் பண்றீங்க இல்லையா? இதே இது ஒரு ஃபைனான்ஸ் உள்ள வரும்போது ஏன் செலிப்ரேட் பண்றது இல்ல? செலிப்ரேஷன் சோ இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன விஷயத்த பண்ணுங்களேன். ஓகே, ஐம் டெல்லிங் அனதர் திங் டு யூ. எங்க ஆபீஸ்ல வந்து லேடி இருந்தாங்க, ஒரு மெட்டர்னிட்டி லீவ்ல போயிட்டாங்க. சோ அதனால வந்து இன்னொரு வி ரெக்ரூட்டட் அனதர் பெர்சன்ஸ் எடுத்தோம் நாங்க ஜிஎஸ்டிக்காக. இதுவரை ஜிஎஸ்டில இந்த விதமான எனக்கு பிரச்சனை இருந்தது இல்ல. டயத்துக்கு ஃபைலிங் ஆயிரும், கிளைண்ட்ஸ்ல இருந்து குறி வந்தது இல்ல. பட் இட் ஹஸ் பீன் பைல் அப். டிலே ஆகுது, கிளைண்ட் ஆல்சோ வந்து எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வாட் ஐ டிட், நான் என் கேபின்ல இருந்து எந்திரிச்சுட்டு அவர்கிட்ட உட்காந்து ஆரம்பிச்சிட்டேன். டீம் போட்டு 2 பேர் இருப்பாங்க, டீம் உட்காந்து என்னதான் பண்றீங்க நீங்க சொல்லிட்டு ஐ வாட்ச் த்ரூ 6 days, ஒர்க்கிங் டேஸ் உட்காந்து நான் வாட்ச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐம் லேர்னிங் வாட் எப்படி ஜிஎஸ்டி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, எப்படி கலெக்ட் பண்றாங்க, எப்படி பேசுறாங்க, என்ன மாதிரி டேட்டா எடுக்கிறாங்க, ஒய் இட் இஸ் டேக்கிங் டைம், எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்தோம். டூபி எப்படி பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம். நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது அந்த காஸ்ட் சென்டர் சொல்றேன் இல்லைங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க உங்களுக்கு கொடுக்குற சம்பளம், அது எனக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு பார்க்கும்போது ஐம் ரன்னிங் இன்டு லாஸ். வெளியிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்துச்சு, உட்கார்ந்து பார்க்கும்போது ஏதோ தப்பு நடக்கமான்னு தோணுச்சு. தென் ஐ ஸ்ட்ரீம்லைன், ஐ லேர்ன் பண்ண பிறகு இந்த ஆக்டிவிட்டிக்கு ஒருத்தர் போதுன்னு முடிவு பண்ணி வி ரிமூவ் ஒன் பெர்சன். ஒரு பட் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஐ ஸ்பெண்ட் 6 days கண்டினியூஸா 6 நாள் உடைய 2 மேன் பவர் வேஸ்ட் ஆச்சு. பட் என்னாச்சுன்னா ஐ பிரிங் எ சிஸ்டம். ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சு, ஒருத்தர் வந்து வேலையோட தூக்க முடிஞ்சிச்சு. we really we celebrated that event. Yes, we bring some pakka, then we send a voice note, then send a lot of things to our community. கிளைண்ட்டுக்கு நாங்க அனுப்பணும், 2 கிளைண்ட் நாங்க ரிமூவ் பண்ணோம், 2 கிளைண்ட் வந்து ஃபீஸ் நாங்க இன்க்ரீஸ் பண்ணோம். எவ்ரிதிங் ஹேப்பன்ட். அதுவும் ஃபைனான்ஸ் தான். ஒரு ப்ரொடக்டிவிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், அதனால வந்து எனக்கு வருமானம் உள்ள வருது, வரவோட எக்ஸ்பென்ஸ் நான் தடுத்திருக்கேன் அந்த இடத்துல. பிகாஸ் ஐ வாட்ச்டு ஃபார் 6 hours, 6 days உட்காந்து கவனிச்சிருக்கேன், ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கேன். அதை நான் வின்னா தான் பாக்குறேன். இப்படிதான் நீங்க ஒவ்வொரு விஷயம் நீங்க வின்னா பார்க்கணும். எல்லாமே ஃபைனான்ஸ் தாங்க இருக்கு, தனியா ஃபைனான்ஸ்ன்றது ஒண்ணு இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுட்டீங்கன்னா இது சட்டிலா இருக்கு, எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது கேஷ் ஃப்ளோ, தனியா இல்ல. இந்த அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக நான் திருப்பி திருப்பி நம்ம கம்யூனிட்டில வந்து நிறைய போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். உங்களை வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதை இந்த மோட்டிவா கொண்டு வந்துட்டு இருக்கோம். பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி திங்ஸ் நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்து நமக்கு இந்தியன் கல்ச்சருக்கு உள்ள கொண்டு வரணும்ன்றதுதான் தி மோட்டிவ். இந்தியால இல்லாத பிசினஸ் மாடல் எதுவுமே இல்லை, கல்ச்சர் எங்கேயுமே இல்லை, நம்ம வெளியிருந்து கத்துக்கணும் அவசியமே இல்லை. எவ்ரி திங் இஸ் தேர் இன் இந்தியா. இன் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே இருக்கு. சோ இதை மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வரணும், இந்த பயத்தை போக்கணும், ஃபைனான்ஸ் சொல்லக்கூடிய பயத்தை போக்கணுன்றதுதான் என்னுடைய குறிக்கோள். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேஷ் ஃப்ளோ செப்பரேட் ஒரு டிபார்ட்மெண்டோ ஒரு செக்ஷனோ இல்லைங்க. இப்ப நீங்க பிரைசிங் வைக்கிறீங்க, எப்படி பிரைஸ் வைக்கணும், அங்க இருக்கு ஃபைனான்ஸ்.
எப்படி காஸ்டிங் முடிவு பண்ணணும், எது டைரக்ட் காஸ்ட், எது இன்டைரக்ட் காஸ்ட், எது பிரேக் இவன் பாயிண்ட் என்ன, அங்க ஃபைனான்ஸ் இருக்கு. நான் நெகோசியேட் பண்ணி எனக்கு என்னுடைய சப்ளையரை எப்படி ரேங்கிங் பண்றது, எப்படி பேனல் பண்றது, அவனை எப்படி மானிட்டர் பண்றது, அதே மாதிரி கஸ்டமர் சைடு இது கிளைண்டோ கஸ்டமர் எப்படி ரேட்டிங் கொடுக்கறது, எவன் வந்து குட் கஸ்டமர், எவன் பேட் கஸ்டமர், அது எல்லாமே பண விஷயங்க. அது ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, எது ஃபாஸ்ட் மூவிங், எது ஸ்லோ மூவிங், எது டெட் ஸ்டாக், எப்படி நான் ரொட்டேட் பண்ணணும், அங்க ஃபைனான்ஸ் இருக்கு. செப்பரேட்டா 2-3 ஃபைனான்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பியூர் ஃபைனான்ஸ் ஆக்டிவிட்டி. அது என் பணம் சுத்தி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் பாக்குறது பியூர் ஃபைனான்ஸ் ஆக்டிவிட்டி. ரேஷியோ அனாலிசிஸ் பாக்குறீங்க, கேபிஐ பாக்குறீங்க, எவ்ரிவேர் ஃபைனான்ஸ் இருக்குன்றத நீங்க நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வராது. நீங்க தனியா வந்து ஃபைனான்ஸ் பார்க்கும்போது ஏதோ தனியா வந்து செலவை தான் பார்க்கணும் அப்படி நீங்க கவனிக்கும் போது உங்க ஸ்ட்ரெஸ் வருது. ஒரு ஆக்டிவிட்டியோட சேர்த்துக்கங்க. சரி, நான் ப்ரொடக்டிவிட்டி பார்த்தேன் இல்லையா, நான் சொன்ன ஜிஎஸ்டி ப்ரொடக்டிவிட்டி பார்த்தேன் இல்லையா, எப்படி வேலை பார்க்கறேன்னு பார்க்கும்போது ஒருத்தர் நான் வேலையை தூக்க முடிஞ்சிச்சு, 8000 ரூபாய் மாசம் எனக்கு சேவ் பண்ணேன். அரௌண்ட் 10K வச்சுக்கோங்களேன், 10,000 எனக்கு சேவ் ஆச்சு எனக்கு அந்த இடத்துல. அகைன் நான் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது அவருடைய மேண்டேட்ஸை நான் கொஞ்சம் ஒரு 20 நாள் வேலை பார்க்க வேண்டிய ஆக்டிவிட்டியை 15 நாளுக்கு 10 நாள் குறைச்சிருக்கோம். 12 days பார்த்தா போதும். அவரு மற்ற நாள் எல்லாமே அவர் வேற இடத்துக்கும் அவரை வந்து அசைன் பண்ண முடியும். எஸ், ஐ சீ தட் ஒன். அங்க நான் ஃபைனான்ஸ் நான் பாக்குறேன். சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நீங்க ஃபைனான்ஸை பார்க்கணும். நல்ல கவனிச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு பணம் இருந்த போதும் சார், நான் வந்து அங்கதான் எனக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்பாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பிசினஸ் வந்து நீங்க படி எடுத்து வைக்கும் போது நீங்க அதை கவனிக்காம நினைச்சிருக்க மாட்டீங்க. எனக்கு எவ்வளவு ஃபைனான்ஸ் வேணும், எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு வேணும், எனக்கு பிக்சட் அசெட்க்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்திருப்பீங்க இல்ல. எனக்கு இந்த பணம் இருந்த போதும் நினைச்சிருப்பீங்க இல்லையா. அப்ப கொஞ்சம் டெவலப் பண்ணப்ப நான் பேங்க் பணம் கொஞ்சம் பணம் ரொட்டேட் கொஞ்சம் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணா போதும் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருப்பேன் நினைச்சிருப்பீங்க இல்லையா. அது எங்க போச்சு? வேர் திஸ் ஹஸ் பீன் டைல்யூட்டட். ஆரம்பத்தில் நீங்க பிசினஸ் பண்ணும்போது ஃபைனான்ஸ் மேல இருந்த அந்த ஈடுபாடு, அந்த கான்பிடன்ஸ் ஏன் வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது டைல்யூட் ஆகுது? கவனிக்க மறக்கிறோம். மேபி அகெயின் இந்த லூப்புக்குள்ள மாட்டிக்கிறோம். பிசினஸ் ப்ராப்பரா ஸ்டடி பண்ணி எனக்கு எவ்வளவு பணம் தான் கட்டாயம் வேணும் என் சைக்கிள்ல, நான் வந்து எனக்கு ஒரு 60 நாள் சைக்கிள் வந்து அந்த பணம் வந்து அங்க தேங்கி நிற்கும் அவர் புரிஞ்சிச்சுன்னா, எனக்கு 2 months சேல்ஸ் வந்து எப்பயுமே வந்து பணம் வேணும் அந்த கான்செப்ட் நீங்க ஸ்ட்ராங்கா எடுத்திருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் cannot be there. ஓகே, அதை விட்டுருங்க. நம்ம மறுபடியும் இந்த இதுக்குள்ளதான் சைக்கிளுக்கு லூப்புக்குள்ளதான் இருக்கோம்னா அட்லீஸ்ட் அதை கவனிச்சு இனிமே அந்த சைக்கிளுக்கு கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சைக்கிளை இன்னும் கொஞ்சம் எவ்வளவு வேகமா சுத்த வைக்கலாம். கேஷ் ஃப்ளோவை எப்படி வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் கவனிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியோட பாருங்களேன், செப்பரேட்டா பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆக்டிவிட்டியோட சேர்ந்து பாருங்களேன். புரியுதுங்களா? ஒரு லீடு வர்றதுக்கு முன்னாடி நம்ம செலிப்ரேட் பண்றோம் இல்லையா. ஒரு லீடு வந்த பிறகு ஒரு ஆர்டர் வந்துருச்சு, அது இன்னும் முடிக்கல, பட் செலிப்ரேட் பண்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி அது முடிஞ்ச பிறகு பணமா வந்த பிறகு யூ செலிப்ரேட். சின்ன சின்ன வின்ஸ் கொடுங்க. இட் வில் மோட்டிவேட். ஓகே, finally I'm telling you, இனிமே நான் கிளாஸ் எடுக்கணும், we want hand holding to you now. இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்ட பிறகு you tell your opinion any group. நீங்க சிலர் மெம்பர்ஷிப் இருக்கலாம், இல்ல பெய்ட் குரூப்ல இருக்கலாம். what are the group there we can continue again. இல்ல தமிழ்ல இருந்தா போடணுமா, we can also do the things also. இல்ல சார் இந்த டைம் எனக்கு ஒத்து வரல, நைட் வந்து நான் இருக்கணும், திருப்பி நான் தான் கேட்கிறேன், ஏன் சார் நீங்க கடை பார்த்துக்கணுமா, நீங்க தான் கடை ஓபன் பண்ணணுமா, நீங்க தான் ஃபுல் டைத்து கடையை வச்சுக்கணுமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. தேவை இருக்காது. உங்க வேலையே வேற. நீங்க தான் எடுத்து கடையை வந்து சூப்பர் கொண்டு போனது இல்லைங்க. கோச்சுக்க வேணாம் நான் அப்படி சொல்றேன். பிகாஸ் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் தி பிசினஸ் ஸ்கிராச். நிறைய தடவை நான் சொல்லியிருப்பேன். நான் ஆரம்பிச்ச உடனே வந்து இந்த வருமானம் வந்து டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா மாசம் வந்து 1000 2000 தான் இருந்துச்சு. 6 months தான். பட் அந்த டைம்லயே வந்து 2 பேர் நாங்க வேலைக்கு வச்சிருந்தோம். 8000 rupees பெர் மந்த்துக்கு 16K அவுட்ஃப்ளோ போகும், இன்ஃப்ளோ எதுவுமே இல்லை. பிகாஸ் அது வந்து என் மனைவி கொடுத்த ஒரு ஐடியானால நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நவ் ஐ எம் சிட்டிங் வித் பிக் டீம் உட்கார்ந்துருக்கேன். தி ரீசன் இஸ் தட் டீம் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த அளவுக்கு நீ டீமை கொண்டு வரீங்க, எந்த அளவுக்கு நீங்க சிஸ்டத்தை கிரியேட் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னைக்கு டிஓஜில இருந்து நீங்க காட் மோடுக்கு மாறுறீங்களோ அன்னைக்கு இந்த ஃபைனான்ஸ் வந்து கைக்கு வர ஆரம்பிக்கும். உங்க டைம் வேணும், உங்களுடைய எஃபிஷியன்ட் டைம் இருந்தா தான் அந்த ஃபைனான்ஸை கவனிக்க முடியும். இது அவுட் சோர்ஸ் பண்ண கூடிய ஆக்டிவிட்டி இல்லை.
Marketing, you can do the outsourcing. HR, you can do the outsourcing. Even the processing also நீங்க வெளியே கொடுத்துட்டு நீங்க வாங்கிக்க முடியும். பட் ஃபைனான்ஸ் வந்து நீங்க அவுட்சோர்ஸ் பண்ணக்கூடாது. கத்துக்கணும். should land with you. சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கணும். இல்லைன்னு ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ஒரு ஆளு நீங்க தேடணும். இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அது இல்லைன்னா இது நடக்காதுங்க. மற்றது மாதிரி அவுட் சோர்ஸ் பண்றது இல்லை. இப்ப நீங்க கொடுத்தா ஐ கேன் கம் தேர் புட் சிஸ்டம், ஐ கேன் see that this to be implemented. எவ்ரி மந்த் வந்து எங்க லீக்கேஜ் ஆகுது, எங்க பிளாக்கேஜ் சொல்ல முடியும். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. we can educate you also. மாசத்துக்கு ஒரு தடவை வரும், 2 தடவை வரும். பிகாஸ் இட்ஸ் தொடர்ச்சியா மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃபைனான்ஸ். அது தனியா டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இடத்துல இல்ல. பர்ச்சேஸ்ல இருக்கு, சேல்ஸ்ல இருக்கு, ப்ரொடக்டிவ்ல இருக்கு, ஹெச்ஆர்ல இருக்கு, பிரைசிங்ல இருக்கு, காஸ்டிங்ல இருக்கு, இன்னும் எத்தனையோ விஷயத்துல இருக்கு. டெட்ல இருக்கு, டெட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு, எல்லாத்தையும் ஃபைனான்ஸ் இருக்கு. எல்லாமே நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? சம்திங் we can do outsourcing for debt management பண்ண முடியும். இல்ல லோன் ப்ராசஸ் வெளியே கொடுத்து நீங்க ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். பட் அதுவும் நீங்க வந்து நீங்க கவனிச்சு பார்த்தா தான் வேணும். அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கையில எடுங்க, ஃபைனான்ஸ் மாதிரி கையில எடுங்க. It cannot be outsourced. Other thing, it is possible to outsource. Because why this lengthy இந்த வீடியோன்னு கேட்டீங்கன்னா, there is no other go that had to talk with you in a கொஞ்சம் elaborate பேசுவேன்னு நினைச்சு தான் பேசிட்டு இருக்கேன். I'm giving the 2 offer to you. நம்ம ரெகுலரா பேசிட்டு இருக்கலாம், நிறைய வித இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் ஹோல்டிங் வித் மீ, குரூப் கோச்சிங் நடந்துட்டு இருக்கு. ஃபைனான்ஸ் ரவுண்ட் டேபிள் சொல்லிட்டு ஐ எம் சார்ஜிங் 1.5 பிளஸ் ஜிஎஸ்டி 1,80,000 போய் சார்ஜ் பண்றேன் பெர் இயர் கோர்ஸ். பின்னாடி வரும் உங்க ரிசல்ட் வர வரைக்கும் we are going to follow பண்ணிட்டு இருக்கேன். இல்ல வேண்டாம், அந்த டயத்துக்கு என்னால வர முடியாது, people will tell like that only. வர முடியாது, நான் வந்து சொல்லி கொடுக்கணும், கை ஹோல்ட் பண்ணணும், எங்க டீமை நீங்க டெவலப் பண்ணணும், எனக்கு வந்து வேணும்னா ஐ எம் சார்ஜிங் 35K per month. So I openly am telling my prices. ரீசன்ஸ் என்னன்னா, எதுவுமே இமீடியட் எடுக்க வேணும்னு சொல்லுவேன். டோன்ட் கோ டு எமோஷனல் டிராப்பிங். தேவையா இல்ல நானே பண்ணிக்க வேண்டாம், பண்ணுங்க. ஓப்பன் ஃபார் நம்ம 360 பேர் நம்ம உள்ள இருக்கோம், குரூப்ல இருக்கோம். ஆல் ஆர் பிசினஸ் பீப்புள். 300 people வந்து பிசினஸ் பீப்புளா தான் இருக்காங்க. 300 பேர் பிசினஸ் பேர் நம்ம குரூப்ல இருக்காங்க. ஆல் ஆர் டர்ன்ஓவர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 lakhs to even 100 crore people also there in நம்ம குரூப்ல இருக்காங்க. ஸோ எவ்வளவு பேர் நம்ம இருக்கும்போது அந்த எஃபிஷியன் நம்ம அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா சார்? there is a lot of option is there. குரூப் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். there is a free of cost. Otherwise, if you want to utilize from me, I told you my prices also. There is 2 things. One is called cohort, the group இருக்கும். We are charging 1.5 plus GST 1,80,000 rupees charge பண்றேன். Another வந்து one to one directly coming to our place and do with our team, it is 35K I am charge பண்றேன். It is not the marketing that I am telling you right now, but it is a awareness. நீங்க அதை எடுத்துட்டு ஃபர்தரா மூவ் பண்ணணும்ன்றதுதான் என்னோட மிக மிக முக்கியமான ரிக்வெஸ்ட். பயப்பட வேண்டாம். தி மைண்ட் செட் வந்து எப்படின்றது நம்ம மாத்திக்க முடியும். ஈவன் வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் தி மணி மைண்ட் செட்டை பத்தி இந்த ட்ரைலர் தான் வச்சிருக்கேன் சார். திருப்பி திருப்பி அதை பார்க்கும்போது அந்த பயம் போயிடும் சார். ஒரு வின்ன திருப்பி திருப்பி கொடுக்கும் போது அந்த பயம் போயிடும் சார். ஏன்னா மைண்ட் வந்து அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு ஐடென்டிட்டி எடுக்கும் போதுதான் மைண்ட் வந்து ஒர்க் பண்ணணும்னு நிறைய தான் நான் சொல்லியிருக்கேன். எப்படி நான் ஒரு கார் வாங்கணும் நீங்க முடிவு பண்ணி ஒரு ஐடென்டிட்டி எடுத்துட்டீங்களோ, இம்மீடியட்லி உங்களுக்கு காரா தான் தோணும். ஒய் மீன்ஸ் அந்த ஐடென்டிட்டி எடுக்கும்போது ஒரு எமோஷனல் எடுக்கிறீங்க உள்ள. என்ன எமோஷனல்? ஒரு கார் வாங்கினா எனக்கு கௌரவமா இருக்கு, பெருமையா இருக்கு, எமோஷனல் உள்ள இருக்கிறதா தான் அந்த கார் உங்களால வாங்கவே முடியுது. இந்த ஃபைனான்ஸ் ஒன்று எடுக்கும்போது நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகவோ ஒரு தேவையில்லாத ஒரு இதோடைய ஒரு எமோஷனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா nothing going to happen. இந்த ஃபைனான்ஸ் அந்த உயிர் நாடி இதை வச்சு நான் விளையாட போறேன், இந்த இருக்கிற பணத்தை வச்சு நான் க்ரோத் பண்ணிக்க போறேன், அந்த மைண்ட் செட் உங்களுக்கு அபேண்டன்ஸ் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் மணி ஒரு எமோஷனோட நீங்க லிங்க் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிதிங் will happen. only thing மைண்ட் செட். உங்க மைண்ட் வந்து இந்த பணத்தை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும், ஒரு எமோஷனல் வேணும். எமோஷன் மீன் ஒரு கர்வமாகவோ நான் பெரிய பணக்கார ஆக போறேன், நான் வந்து ரிச் ஆக போறேன், டெட் ஃப்ரீ இல்ல டெட் ஃப்ரீயோட இட் மீன்ஸ் இந்த டேட்டா எல்லாமே வந்து நான் ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்க போறேன், சேல்ஸ் க்ரோத் ஆக போறேன், அதனால நிறைய பணம் வரப்போகுது, ஸோ அதுக்கு நான் ஃபைனான்ஸ் பார்க்க போறேன் அப்படின்ற மைண்ட் செட் என்னைக்கு வருதோ மணி வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. நான் சும்மா சொல்லல. பிகாஸ் நிறைய வருஷம் வந்து இந்த கேஷ் ஃப்ளோ பத்தி அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஏன் வந்து பீப்புள் வந்து நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், உங்க ட்ரையல் பேலன்ஸ் எனக்கு அனுப்புங்க, நான் ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன். ஒய் டோன்ட் சிட் வித் உங்க ஃபேமிலியோட உட்காந்து நான் ஒரு பட்ஜெட்டிங் போடுவோம், ஃபேமிலி பட்ஜெட் போடுவோம், வர முடியுமா?
இல்ல வந்து உங்க எக்ஸ்பென்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க, இல்லன்னா உங்க பிசினஸ் மாடல் சொல்லுங்க, எங்க வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நிறைய இதை நான் கேட்டிருக்கேன். பீப்புள் வந்து என்கிட்ட உட்காந்து பேச மாட்டாங்க. தென் வி வென்ட் டு தி ஃபேமிலி கன்சர்ன். நிறைய ஃபேமிலி கன்சர்ன் உட்காந்து பேசும்போது அந்த ஃபைனான்ஸ் தொடும்போது கொஞ்சம் விலகி நிற்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தோணுச்சு. பயப்படுறாங்க, அவாய்ட் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு 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 ஸ்கேர்சிட்டியை ஃபீல் பண்றாங்க. ஏதோ ஒன்று ஒரு தடங்கள் உள்ளுக்குள்ள இருக்குங்க. மணி சம்பந்தப்பட்ட ஒரு பிளாக்கேஜ் வந்து பிசினஸ் பீப்புளுக்குள்ள இருக்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்றத நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நிறைய பேசலாங்க. ஓகேங்களா? ஒன்லி திங் பி ஆக்டிவ் இன் தி குரூப். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. மார்னிங் கிளாஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஐ வாண்ட் இன்ஃபர்மேஷன் வேணுமா? சாட் ஜிபிடி வேணுமா? எல்லா டூலையும் கொடுத்துட்றேன். எங்க போனா என்ன கிடை கொடுக்குறேன். இல்ல டெம்ப்ளேட் நிறைய வேணுமா? வில் த்ரோ தி டெம்ப்ளேட்ஸ் எனிதிங் அட் ஆல். பட் ஒன்லி ஒன் திங், இன்ஃபர்மேஷன் இல்லைங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதா சொல்லுங்க. ஐ பி வித் யூ அட் ஆல் தி டைம். தேங்க்யூ வெரி மச்.